வணக்கம் மாணவர்களே. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெப்சைட் டெவலப்மெண்ட் ஹோஸ்டிங் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இத வந்து நம்ம வந்து தமிழ்ல எப்படி சொல்றோம் அப்படின்னா, வலைதளம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வலைதளம் வந்து எப்படி வந்து உருவாக்குறது? ஸோ அது வந்து என்னென்னலாம் வந்து இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அத பத்தி டீட்டெயில் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வலைத்தளம்னா என்ன அப்படின்னு. இது வந்து என்னன்னா, நம்மளுடைய கன்டென்ட். என்னென்ன கன்டென்ட் வந்து இதுல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைட்ல வந்து விசிபிளா இருக்கு. இத பாருங்க. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இணையதளம் இல்லைன்னா வலைதளம் வலைதளம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அப்படி சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அதோடைய நெறிமுறைகள், அதாவது அதுல வந்து என்ன மாதிரி புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி நம்ம நெறிமுறைன்னு சொல்லி சொல்லுவோம். அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, ஸோ இணையதளத்தோட வகைகள் என்னென்ன இருக்கு, அதே மாதிரி இணையதளத்தோட மேம்பாடு எப்படி வந்து பண்றோம், ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படி பார்ப்போம். அதுக்கப்புறம் அது வந்து அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன, அது வந்து நம்ம உருவாக்குறதுக்கான பொருட்கள் என்னென்ன இருக்கு அதை வந்து பார்ப்போம். ஃபைனலா வந்து நம்ம வந்து இணையதளம் வந்து ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து பார்ப்போம். ஸோ இந்த இதுதான் நம்மளுடைய கண்டென்ட். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற கண்டென்ட். ஸோ வந்து வலைதளம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து நார்மலா வந்து இப்ப வந்து இணையதளம், அதே மாதிரி வந்து என்னன்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டர் வந்து இருக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ற டேட்டா இல்லைன்னா அதுல யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து என்னன்னா, நம்ம வந்து அந்த கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் வச்சிருப்போம். ஆனா இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற டேட்டா வந்து வேற ஒரு கம்ப்யூட்டர்ல வேணும். இப்ப வெளிநாட்டுல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வேணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த நெட்வொர்க்கையும் அந்த நெட்வொர்க்கையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்ப இங்க இருக்கிற ஒரு டேட்டான்றது கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்னு சொல்லுவோம். அது வந்து இங்க இருக்கிற ஒரு டேட்டா வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து வேற ஒரு நாட்டுக்கோ இல்லைன்னா வேற ஒரு இடத்துல இருக்கவங்களுக்கோ அனுப்பணும் அப்படின்னா, அது எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்க்கிறதுக்காக நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி வேணும். அந்த இன்டர்நெட்டை தான் நம்ம வந்து உருவாக்குறதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, இணையதளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு தேவை. ஸோ இப்ப இந்த இணையதளம்ன்றது என்ன அப்படின்னா, நீங்க நார்மலா வந்து இப்ப நீங்க வந்து ஒரு மெயில் வச்சிருக்கேன். இல்லன்னா நான் வந்து தினமலருடைய வெப்சைட்ட வந்து பார்க்குறேன். இல்ல வந்து நான் வந்து இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியோடைய வெப்சைட்ட பார்க்குறேன். அப்ப அந்த வெப்சைட், இணையதளம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப அது 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 நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ல நம்ம போட்டிருக்கிற டேட்டா மாதிரி தான். இப்ப நியூஸ் பேப்பர்ல வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா, ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு நம்ம வந்து அதுல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். மென்பொருள்ல வந்து நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷன வந்து நம்ம எப்படி குடுக்குறோம் அப்படின்னா, இணையதளம் மூலமா குடுக்குறோம். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்ற இணையதளத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, அதோடைய பயன்பாடு என்ன? ஸோ அதுல வந்து என்னென்னலாம் வந்து படிக்கிறதுக்கு இருக்கு. ஸோ அது பத்தின டேட்டா வந்து இருக்கும். இது மாதிரி தான் வந்து ஒவ்வொரு இணையதளத்திலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த பக்கங்கள வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது நார்மலா நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்குற மாரி. ஸோ நியூஸ் பேப்பர்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு பகுதியா இருக்கும். அது மாதிரி தான் இங்க என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கும் இப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு இணையதளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து குடுக்குறோம். ஒரு பேர் வந்து குடுக்குறோம். ஸோ இந்த இணையதளத்த வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்றோம், எப்படி தொடர்பு கொள்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் இருக்கும். யூசுவலா இந்த அட்ரஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த வெப்சைட்ட வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேம் தான் வந்து அது. அதாவது அதோடைய பெயர் தான் அது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் வந்து இக்னோ அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். அப்ப இக்னோன்ற வெப்சைட் வந்து என்ன, அது வந்து இணையதளம் வந்து என்ன காமிக்குது அப்படின்னா, அது பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கிறத வந்து காமிக்குது. ஸோ இது வந்து எப்படி வந்து உருவாக்குறது அப்படின்னு நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்ப வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்ப நம்ம இக்னோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுள்ல வந்து சர்ச் பண்ணாலோ, இல்லைன்னா வந்து நம்ம இக்னோவுடைய அதோடைய மின்னஞ்சல வந்து டைரக்ட்டா குடுத்தாலோ, நம்மளுக்கு வந்து என்ன அந்த அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். அத வந்து நம்ம குடுத்தாலோ நம்மளுக்கு என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னா, அந்த இணையதள பக்கம் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்குள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அதுக்குள்ளேயே லிங்க் இருக்கும். இப்ப வந்து ஒவ்வொரு இதையும் கிளிக் பண்ணோம்னா, அது வேற ஒரு இணையதள பக்கத்துக்குள்ள அதுக்குள்ளேயே இருக்கிற இணையதள பக்கத்த வந்து ஓப்பன் பண்ணும்.
இதுதான் வந்து இது வந்து வலைத்தளம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல இணையதளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, வெப்சைட் அப்படின்னு சொல்றோம். இந்த வெப்சைட் வந்து எப்படி வந்து உருவாச்சு? ஸோ மொத இது வந்து யார் கிரியேட் பண்ணா? அப்படின்னு பார்க்கும்போது, டிம் பர்னர்ஸ்-லீ அப்படின்னு ஒருத்தவர் தான் வந்து மொத வந்து இந்த இணையதளத்த வந்து கொண்டு வராரு. ஸோ இப்ப இந்த இணையதளம் வந்து எப்படி வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா, மொத வந்து இந்த டிம் பர்னர்ஸ்-லீ அப்படின்றவரு, நம்ம வந்து இந்த HTTP அப்படின்னு போடுறோம்ல, இந்த இந்த இத வந்து உருவாக்குறாரு. இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து விதிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இத வந்து இன்னொன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, புரோட்டோகால் அப்படின்னு சொல்லலாம். அந்த புரோட்டோகால்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாவ வந்து குடுக்கணும். அது வந்து என்னன்னா, கம்ப்யூட்டர் வந்து புரியிற மாதிரி இருக்கிற மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 0, 1 அந்த மாரி இருக்கிற டேட்டாவ தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ அந்த 0, 1, 1 வந்து கன்வெர்ட் பண்ணி அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து உருவாற்றம் பண்ணி அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து எல்லாருக்கும் வந்து குடுக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து யாரு வந்து இத கிரியேட் பண்ணியிருக்கா அப்படின்னா, இந்த டிம் பர்னர்ஸ்-லீ அப்படின்றவர் தான் மொத கிரியேட் பண்ணாரு. 1989ல. ஸோ இவர் வந்து கிரியேட் பண்ணும்போது, அவர் வந்து WWW அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்ல்டு வைட் வெப் அப்படின்றத வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, உலகத்துல இருக்க எல்லா கம்ப்யூட்டரையும் ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் குடுத்த ஐடியா தான் சக்சஸ் ஆயி, பிற்காலத்துல வந்து அது வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதாவது வலைதளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் ஆகுது. இந்த வலைதளம் இல்லைன்னா இணையதளம் அப்படின்றது உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா, இந்த டிம் பர்னர்ஸ்-லீ தான். இவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா, ஜெனீவால வந்து இருக்கிற சுவிட்சர்லாந்து அப்படின்ற இடத்த வந்து சேர்ந்தவர். ஸோ இப்ப வந்து வலைதளம் வந்து எப்படி வந்து அது வந்து அ உருமாறுச்சு. வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, சின்ன சின்ன கம்ப்யூட்டர்லாம் வந்து சேர்த்த மாரி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா, வந்து இருந்த வலைத்தளம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, அத வந்து இன்னும் கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி வந்து அடையுது. அது வந்து எப்படி அப்படின்னா, உருமாற்றம் பெறுது. அது வந்து எப்படி வந்து உருமாற்றம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ வந்து நம்ம இன்டர்நெட் அப்படின்னு சொல்ற இந்த வலைத்தளம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அதுல இருக்கிற டேட்டாவ வந்து அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அறிந்து கொள்ள மட்டும் தான் முடியும். அதாவது இப்ப நம்ம ரேடியோல நம்ம வந்து கேட்க மட்டும் தான் முடியும். நம்ம பேசுறது வந்து அங்க போகாது. அது மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுதான் வந்து மொத இருந்த இணையதளம். அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வெப் 1.0 அப்படின்னு சொல்லுவோம். வெப் 1.0 அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து அறிந்து கொள்ள மட்டும் தான் முடியும். 2வது வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, கிளையன்ட் சர்வர் புரோட்டோகால் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. அதாவது கிளையன்ட் சர்வர் புரோட்டோகால் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப சர்வர் அப்படின்னு ஒருத்தவர் இருப்பாரு. இந்த சர்வர் அப்படின்றவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவரிடம் வந்து டேட்டா வந்து இருக்கும். சர்வரிடம் வந்து டேட்டா இருக்கும். கிளையண்டிடம் வந்து டேட்டா தேவைப்படும். அதாவது என்னன்னா, இப்ப இந்த கிளையண்ட்ன்றதா நம்ம, சர்வர்ன்றதா நம்ம இக்னோவுடைய கம்ப்யூட்டர்ன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு வந்து இந்த செமஸ்டருடைய மார்க் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சர்வர்ட்ட நம்ம வந்து கேட்கணும். நம்ம கேட்கறது வந்து நம்ம இங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா, ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அதாவது கிளையண்ட் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணும். சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அதாவது கிளையண்ட் வந்து கேள்வி கேட்கும். சர்வர் வந்து அதுக்கு பதில் அளிக்கும். ஸோ இததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கிளையண்ட் சர்வர் பாரடைம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மாற்றி வராது. அதாவது எப்படின்னா, இப்ப கிளையண்டிடம் வந்து சர்வர் வந்து கேள்வி கேட்காது. அதாவது இதோட இது வந்து மாறாது. அதாவது ஒரு டீச்சரிடம் வந்து நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதோடைய மாற்றம் வந்து வராது. அதாவது ஒரு டீச்சர் வந்து பரீட்சை எழுத மாட்டார். அது மாதிரி தான். ஸோ இந்த சர்வர்ட்ட என்னதான் இருக்கும்? அவர்ட்ட டேட்டா வந்து இருக்கும். யாருக்கு டேட்டா தேவைப்படும்? அது வந்து கிளையண்ட்க்கு வந்து தேவைப்படும். அப்ப கிளையண்ட் வந்து என்ன பண்ணுவாரு? ரெக்வெஸ்ட் பண்ணுவாரு. சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. அதாவது கிளையண்ட் வந்து கேள்வி கேட்பாரு. சர்வர் வந்து அதுக்கு பதிலளிப்பாரு. இதுதான் வந்து என்ன அப்டின்னா, நம்ம வலைதளத்தோட முதல்ல வந்து கிரியேட் ஆன அந்த இது. ஸோ இந்த பாராடிம் வச்சு தான் அவர் வந்து என்ன பண்ணாரு அப்டின்னா, அது வந்து அதாவது எப்டின்னா, யாரிடம் டேட்டா இருக்கோ அவங்க வந்து சர்வர். யாருக்கு டேட்டா தேவைப்படுதோ அவங்க வந்து கிளையண்ட். ஸோ இது மாதிரி தான் வந்து மொத வந்து வலைதளம் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இப்படி கிரியேட் பண்ண வலைதளம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்கவங்க டேட்டா வந்து இப்ப நான் வந்து என்னுடைய மெயில் பாக்ஸ், என்னுடைய Gmail அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற என்னுடைய மெயில் பாக்ஸ்ல இருக்கிற டேட்டா வந்து எனக்கு வேணும் அப்படின்னா, நான் வந்து அந்த சர்வரிடம் வந்து கேள்வி கேட்பேன். எனக்கு வந்து இந்த மெயில் வேணும். ஸோ என்ன மெயில் வேணுமோ நான் அத கிளிக் செய்வேன்.
அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அதை வந்து எனக்கு காமிப்பாங்க, இல்லைன்னா எனக்கு டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி தான் என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜிமெயில் சர்வர் இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன ஹாட் நியூஸ் போயிட்டு இருக்கு, இப்போ வந்து இப்போ கிரிக்கெட்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபுட்பாலா இருக்கட்டும், இன்னைக்கு என்ன வந்து செய்தி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து அந்த சர்வரிடம் நான் அணுகுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து தினமணி.com அப்படின்ற சர்வர்கிட்ட போய் நான் அணுகுறேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களிடம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். இன்னைக்குரிய செய்திகள் வந்து என்ன இருக்கும்னா, அது வந்து தொகுப்புகள் இருக்கும். அந்த தொகுப்புகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளிடம் காமிப்பாங்க. ஸோ இதுதான் எப்படி இருக்கு, இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய செய்தித்தாளுடைய சர்வர். அது செய்தித்தாள் சர்வர். நம்ம முதல் பார்த்தது வந்து ஜிமெயில் சர்வர். இது மாதிரி வந்து ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சர்வர்கள் வந்து இருக்கும். நம்ம கிளையண்ட்ன்றது நம்ம தான். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், ஒரு மொபைல் இருக்கும், ஒரு லேப்டாப் இருக்கும். ஸோ அப்ப எதுக்காக வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர், மொபைல், லேப்டாப்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்ப வந்து அது வந்து எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னுடைய மொபைல் வழியா, அது வழியாவே நான் கேள்வியை வந்து நான் வந்து இதுக்கு கொடுக்குறேன், இணையதளத்துக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அதுல இருந்து போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைன்னா நான் வந்து என்னுடைய லேப்டாப்ல இருந்து கொடுக்குறேன். ஸோ அது மாதிரி. ஸோ அப்ப எதுல இருந்தனாலும் நம்ம கொடுக்கலாம். இதுதான் இப்படிதான் வந்து என்னன்னா வளர்ச்சி அடைஞ்சது. இப்ப நம்ம வந்து நம்ம வெப் வந்து யூஸ் பண்றதுக்கு, அதாவது இணைய பயன்பாட்டுக்கு வந்து என்னென்னலாம் மென்பொருள்கள் தேவைப்படும், அதாவது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். மென்பொருள் அப்படின்றது சாஃப்ட்வேர். அதாவது நம்ம வந்து வலைதளம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இருந்தா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அது வந்து எப்பப்ப வந்து உருவானது அப்படின்னு முத வந்து கிரியேட் ஆனது என்ன, அவர் வந்து 1989 வந்து கிரியேட் பண்ணாரு. நான் முதவே சொன்னேன். அந்த 1989 அவர் கிரியேட் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, அது வந்து சாதாரண நம்ம வந்து ரேடியோ மாதிரி தான். இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ரேடியோ மாதிரி வந்து டேட்டாவை கொடுத்தாங்க. திரும்பி கேள்வி கேட்க முடியாத மாதிரி இருந்தது. அது வந்து 1989. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருமாற்றம் ஆகி அப்பதான் வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெக்வஸ்ட் ரெஸ்பாண்ட் நான் சொன்னேன்ல, அதாவது கேள்வி கேட்கறது, பதில் அளிக்கிறது, இது மாதிரி. ஸோ இது வந்து 2வது கட்டத்துல வந்து கிரியேட் ஆச்சு. இதை வெப் 2.0ன்னு சொல்லுவோம். இது வந்து எப்ப கிரியேட் ஆச்சு அப்படின்னா இந்த 1994 இந்த டைம்ல தான் கிரியேட் ஆச்சு. அப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய மென்பொருள் என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவோம். வெப் ப்ரௌசர். ஸோ இதை வந்து என்ன என்ன மென்பொருள் தேவைப்பட்டது அப்படின்னா மொசைக் அப்படின்ற மென்பொருள் வந்து நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் அப்படின்ற நிறுவனம் வந்து முத வந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எந்த ஆண்டு அப்படின்னா 1994. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்தது தான் என்ன அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இது வந்து கூகுள் அப்படின்ற இவங்க வந்து கிரியேட் பண்ணாங்க. சாரி, இது மைக்ரோசாஃப்ட்ன்றவங்க வந்து கிரியேட் பண்ணாங்க. இது வந்து எந்த ஆண்டு அப்படின்னா 1995. அடுத்து மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ்னு இன்னொரு கம்பெனி, அவங்க கிரியேட் பண்ணது வந்து 2002ல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆப்பிள் சஃபாரி அப்படின்றது, ஆப்பிள்ன்ற நிறுவனம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து எப்ப அப்படின்னா 2003ல வந்து முதல் வெர்ஷன் வந்தது. அதுக்கப்புறம் 2005ல வந்து அடுத்த இது வெளியீடு. அடுத்து 2007ல வந்து அடுத்த வெளியீடு. ஸோ இது மாதிரி 3 வெளியீடு வந்து வந்தது. அப்புறம் வந்து கூகுள் குரோம், இது வந்து கிரியேட் பண்ணது யாருன்னா கூகுள் அப்படின்றவங்க 2008ல. ஃபைனலா வந்து இப்ப மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ன்றது வந்து இதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதா கூட இருக்கலாம். சில சைனா கம்பெனியோட இது கூட சில இதெல்லாம் இருக்கலாம். ஆனா வந்து அது ரொம்ப பெரிய லெவல்ல ரீச் ஆகல. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த மென்பொருள் எல்லாமே செக்யூர்டான மென்பொருள். ஸோ செக்யூர்டான மென்பொருள் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து என்னன்னா நிறைய அட்டாக்கர்ன்றது யாரு அப்படின்னா, நம்ம வந்து டேட்டா வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பும்போது அதை யாரும் வந்து ஊடுருவாம இருக்கிற மாதிரி இருக்கிற சாஃப்ட்வேர் தான், மென்பொருள் தான் இது. சில சின்ன சின்ன மென்பொருள்லாம் வந்தது. ஆனா அதெல்லாம் வந்து என்னன்னா அட்டாக்கர்னால அது வந்து தாக்கு பிடிக்க முடியல. அப்ப அதெல்லாம் வந்து என்னன்னா இங்க வந்து குறிப்பிடணும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா மெயினா இருக்கிற இளையதள வளர்ச்சிக்கு பரிமாணம். அடுத்த நெக்ஸ்ட் வந்து இளையதள பரிமாணத்துல அடுத்து நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, என்ன வந்து இது வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ இப்ப இது வந்து என்னன்னா இப்ப வெப்சைட்னால இப்ப நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து பண்ண முடியுது, ஸோ என்னெல்லாம் நன்மைகள் இருக்கு, அந்த மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதோடைய பயன்பாடுகள் என்னென்ன, அதோடைய ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இது மாதிரி பார்க்க போறோம். ஸோ இதுல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, அது வந்து ஆன்லைன்ல நம்ம எப்பனாலும் இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம்.
24/7. 24ன்றது நேரத்தை குறிக்கிறோம், 7ன்றது நாட்களை குறிக்கிறோம். ஸோ அப்ப என்னைக்குனாலும் எந்த டைம்லனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து நம்ம வெப்சைட்ல வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப நம்ம மெயில் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த நேரம் தான் பார்க்கணும், அந்த நேரம் தான் பார்க்கணும், இந்த நாள் தான் பார்க்கணும்னு எந்த ஒரு வரையறுக்கு கட்டுப்பாடும் கிடையாது. ஸோ அது என்னைக்குனாலும் பார்க்கலாம். ஸோ இது வந்து முதல் நம்மளுடைய நன்மைகள். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தகவல் வந்து பரிமாறிக்க முடியுது. நான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்னுடைய தகவல்களை வந்து பரிமாறிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் மென்மையாகவும் இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா தகவல் பரிமாற்றத்துக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம வந்து இங்க இருந்து அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கோ துபாயில இருக்கிறவங்களுக்கோ எங்க இருக்கிறவங்களுக்குனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தகவல் வந்து பரிமாற்றம் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது வந்து நண்பகத்தன்மை. அதாவது இப்ப நம்மளுடைய இதை வந்து வேற யாருமே ஓபன் பண்ண முடியாது. நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு இருக்கும், அதாவது நம்ம பாஸ்வேர்டுன்னு சொல்லுவோம். அது வந்து வேற எல்லாருக்கும் தெரியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது நம்மளுக்கு மட்டுமே இருக்கிறது. ஸோ அப்ப நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து நம்ம அந்த குறியீடை கொடுத்தோம்னா தான் கரெக்டா வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளேயே போகும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட இது வந்து நான் தான் மெசேஜ் அனுப்புறேன்ற ஒரு நண்பகத்தன்மை வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வெப்சைட் நம்மளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து ஒரு புதுசா வந்து ஒரு ஷோரூம் வந்து ஆரம்பிக்கிறேன், ஒரு துணி கடை வந்து ஆரம்பிக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம்னா அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணலாம், ஒரு இணையதளம் வந்து கிரியேட் பண்ணலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுல வந்து ஆன்லைன்லயே இப்ப நீங்க வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆன்லைன் வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எப்படின்னா நம்ம வந்து வீட்டுல இருந்துகிட்டே வந்து வர்த்தகம் பண்ண முடியும் ஆன்லைன்லயே. இப்ப அமேசான், அதே மாதிரி பிளிப்கார்ட், அது மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து இது வந்து முன்னோடியா இருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளும் நம்மளுடைய இதை வந்து நம்மளே ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ எனக்கே வந்து ஒரு துணி கடை ஆரம்பிக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு சாப்பாடு, ஏதோ ஹோட்டல், ஏதோ ஏதோ ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்றது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றேன்னா அது ஆன்லைன்ல வந்து எல்லாரும் வந்து அதுல பரிமாறிக்கிற மாதிரி பரிமாற்றம் பண்ற மாதிரி. ஸோ அது மாதிரி நம்ம வந்து இல்லைன்னா அவங்களே வந்து ஆன்லைன்லயே வாங்கிக்கிற மாதிரி. ஸோ இது மாதிரி வந்து பண்ணலாம். அது வந்து சந்தை விரிவாக்கம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நுகர்வோர் நுண்ணறிவு. ஸோ இது வந்து என்னன்னா எல்லாருக்கும் வந்து என்னன்னா இது பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அதாவது இந்த டேட்டா வந்து எல்லாரிடம் போய் சேரும். இப்ப இந்த மாதிரி ஒரு கடை இருக்கு, இந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்னு. இப்ப நார்மலா வந்து நம்ம வந்து வெளியே போய் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்குன்றத நம்ம காமிக்கிறதுக்கு வெப்சைட் மூலமாகவும் நம்ம காமிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் விளம்பரம். இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்டா இருக்கும். நம்மளுக்கே வந்து என்னன்னா நம்மளுக்கு இந்த இது வந்து சந்தை விரிவாக்கம் வந்து பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஆன்லைன்ல வந்து நம்மளுக்குன்னு சொல்லிட்டு சில போட்டியாளர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன தனித்தன்மை இருக்கு, அவங்களோட நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து சிறப்பா வந்து செயல்படுறோம். இது மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து வெப்சைட் மூலமா நம்ம காமிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாடிக்கையாளரை வந்து அவங்க வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்க, வாடிக்கையாளருக்கு வந்து என்னென்ன தேவை. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி இணையதளமே இல்லை அப்படின்னா அவங்களுடைய குறைநிறைகளை வந்து எங்க சொல்ல முடியாது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்குன்னு சொல்லிட்டு இப்ப வாடிக்கையாளருக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. ஃபீட்பேக்ன்றது என்ன அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்து கேட்கறது. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சேவைகளை வந்து கொடுக்கலாம். அதே மாதிரியே இது வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு முன்னோடியா இருக்கும். அப்ப வலைதளம் வந்து இது வந்து உருவானது வந்து இந்த நன்மைகள் எல்லாம் வந்து கொண்டுதான் வந்து உருவாச்சு. ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து வலைதளம் வந்து மேன்மேலும் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம வலைதளத்துல யூஸ் பண்றது இந்த HTTP அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நெறிமுறை அப்படின்னு சொல்லுவோம். இங்க நெறிமுறைன்னு போட்டிருப்பாங்க பாருங்க. இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஒரு புரோட்டோகால் அப்படின்றது சொல்லணும் அப்படின்னா இப்ப வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்க வந்து எப்படி வரணும், அப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க சீருடை அணிஞ்சு வரணும். அப்ப சீருடைன்றது என்னது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடைகள் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து சீருடை அப்படின்னு சொல்லி பேரு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அது ஒரு நெறிமுறை. அது வந்து என்னன்னா மாணவர்கள் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நெறிமுறை. அது மாதிரி நம்ம வந்து இளையதளத்துல வந்து இந்த மாதிரி நான் வந்து டேட்டா வந்து எப்படினாலும் கொடுக்கலாம் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து எப்படி கொடுக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நெறிமுறை வந்து பண்றோம். நான் ஏற்கனவே இதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனோ ஏற்கனவே வந்து இதை பத்தின தகவலையும் நான் பரிமாற்றம் செஞ்சேன். அது என்ன அப்படின்னா இந்த கிளையன்ட் சர்வர் புரோட்டோகால், இந்த கிளையன்ட் சர்வர் அப்படின்றது நான் சொன்னேன். அதாவது என்ன அப்படின்னா இப்ப கேள்வி கேட்கறவங்க வந்து யாருன்னா கிளையண்ட், பதில் அளிக்கிறவங்க யாருன்னா சர்வர். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி கிளையன்ட் சர்வர் புரோட்டோகால் வந்து யூஸ் பண்ண போறோம்.
ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த கிளையன்ட் சர்வர் வந்து யூஸ் பண்றது வந்து எந்த இதுல யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த HTTP அப்படின்னு சொல்றதுல தான் யூஸ் பண்றோம். இந்த HTTP அப்படின்றது என்ன அப்படின்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய எழுத்து, அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய வடிவங்கள், சிம்பல்ஸ் அது மாதிரி வந்து இருக்கிற எல்லாமே வந்து யூஸ் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, ஒரு வரைபடமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு இதா இருக்கலாம், ஒரு டெக்ஸ்ட் மெசேஜா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கிராஃபிக் மெசேஜா இருக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாமே கலந்தது தான் என்ன அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்றீங்க. ஓகேவா? வெப் பேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு இது வலைதளத்துல இருக்கிற ஒரு இத வந்து ஓப்பன் பண்றீங்க. பண்ணும்போது அங்க வந்து என்னென்ன இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல வந்து ஆடியோ மெசேஜ் இருக்கும், வீடியோ மெசேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கும். ஸோ அப்ப என்னன்னா, இதெல்லாம் கலந்தது தான் என்ன அப்படின்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பக்கூடிய நெறிமுறை தான் என்ன அப்படின்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இதுலயே 2 இது இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா HTTPன்னு ஒண்ணு, இன்னொன்னு வந்து HTTPS. இது 2க்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ், என்ன வந்து வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த HTTP அப்படின்றது என்ன அப்படின்னா, செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கிறது வந்து HTTP. இதே வந்து செக்யூரிட்டியோட இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா HTTPS. இப்ப இது 2 நம்ம வந்து வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ நார்மலா வந்து இதுதான் வந்து ஒரு யூசர். ஸோ யூசர் அப்படின்றது யாரு அப்படின்னா, பயன்படுறவங்க, யாரு பயன் பண்ணிட்டு இருக்காங்களோ அதுதான், அவங்க தான். ஸோ இது வந்து நார்மலா இருக்கிற ஒரு கனெக்ஷன். இதுல வந்து என்ன இருக்காது அப்படின்னா, எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இருக்காது. நம்ம டேட்டா வந்து அப்படியே போகும். எந்த ஒரு சர்வீஸ் சாக்கெட் லேயர் அப்படின்னு SSL அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். நான் அடுத்து ஒரு படம் காமிக்கிறேன், அதுல இருக்கும். இந்த எஸ்எஸ்எல் இங்கேயே போட்டிருக்கு பாருங்க. எஸ்எஸ்எல்னு இருக்கா, அது வந்து சர்வீஸ் சாக்கெட் லேயர், செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படின்றது வந்து இதுல வந்து இருக்காது. நார்மலா HTTP-ல இருக்காது, ஆனா இங்க வந்து இருக்கும். ஸோ இது 2ம் இருக்கிறதுனால நம்ம இது வந்து இந்த செக்யூர் சாக்கெட் லேயர் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து உறுதி அளிக்க முடியும். நம்ம வந்து அனுப்பின டேட்டா வந்து சரியான டேட்டா தான், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு. இந்த செக்யூர் சாக்கெட் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு தகவல் வந்து அனுப்புறேன், ஒரு டேட்டா வந்து அனுப்புறேன். அந்த டேட்டா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நான் வந்து எங்க இருந்து அனுப்புறேனோ அந்த இடம் பேர் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். எங்க வந்து நம்ம வந்து அதை வந்து வாங்குறோமோ அது வந்து ரிசீவர்னு சொல்றோம். நான் இப்ப வந்து சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன டேட்டா அனுப்பியிருக்கேனோ அதே டேட்டா ரிசீவர் பக்கமும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கிறது. அந்த சரி பார்க்கிறது பேர் தான் என்ன அப்படின்னா செக்யூர் சாக்கெட் லேயர். அந்த டேட்டா வந்து எந்த ஒரு மாற்றமும் அடையாம அப்படியே இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப அந்த டேட்டா வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத வந்து நம்ம என்ன சொல்றது அப்படின்னா, HTTPS-ல வந்து இருக்கிறது. இதே இது HTTP-ல பார்த்தோம்னா இது கிடையாது. ஸோ இதுதான் வந்து அதோடைய வேறுபாடுகள். இது எல்லாமே உங்களுக்கு என்ன எதுல இருக்கு அப்படின்னா, உங்களுடைய புக்லயே இருக்கு. உங்களுக்கு வந்து மெட்டீரியல் குடுத்திருப்பாங்கல்ல, உங்களுக்கு வந்து புஸ்தகம் குடுத்திருப்பாங்க. அந்த புத்தகத்திலேயே என்னன்னா, இந்த மெட்டீரியல் இந்த இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே, இந்த தகவல் எல்லாமே இருக்கு. இப்ப நார்மலா HTTP அப்படின்னு சொல்றோம். ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்னு. இது வந்து HTTPS, ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூர் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணுவோம், அதுல வந்து பண்ண மாட்டோம். அதாவது செக்யூர்ல வந்து பண்ணுவோம், ஆனா HTTP-ல வந்து பண்ண மாட்டோம். இப்ப இதுல செக்யூர் அப்படின்றது என்ன அப்படின்னு, அதாவது என்னன்னா என்கிரிப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து டேட்டா வந்து நான் சென்ட் பண்ணும்போது அப்படியே சென்ட் பண்ணேன் அப்படின்னா, ஊடல இருக்க யாராவது வந்து அந்த டேட்டா, அந்த தகவலை வந்து அவங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா, அது வந்து அந்த டேட்டா வந்து அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்ப நானும் என் ஃப்ரெண்டும் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க வந்து எங்களுக்குள்ள தகவல் பரிமாறுறதுக்காக எங்களுக்குள்ள ஒரு கோடு வேர்டு வச்சுக்கிறோம். அதாவது கோடு வேர்டுனா எங்க 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஏதோ ஒரு இத வந்து நான் வேற மாதிரி சொல்லலாம். ஸோ அது வந்து என்னன்னா, எனக்கும் எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கோ, இல்லன்னா என்னோட நண்பருக்கு மட்டும் தான் என்னன்னா, அதோடைய உண்மையான அர்த்தம் புரியும். இல்லன்னா நம்ம நண்பர்களுக்குள்ளேயே நம்ம வந்து கோடு வேர்டு சொல்லி பேசிப்போம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, நான் ஒரு ஒருத்தவனுக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருப்பேன். அது வந்து அந்த நண்பர்களுக்கு மட்டுமே தெரியும்.
அப்ப வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அதோடைய உண்மையான என்னதுன்னு சொல்லி விளங்காது. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து டேட்டாவை வந்து அப்படியே நம்ம வந்து அனுப்பாம நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து உருமாற்றம் பண்ணி திருப்பி நம்ம அனுப்புறோம். அங்க ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் மறு உருமாற்றம் பண்ணுவாங்க. பண்ணும்போது அது வந்து இருந்தது வந்து வந்துடும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டேட்டா வந்து பாதுகாப்பான முறையில வந்து சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு வந்து போகுது. ஸோ இதுக்கு வந்து யூஸ் பண்றதா என்ன அப்படின்னா இந்த செக்யூர் சாக்கெட் லேயர் நான் அப்பதையே சொன்னேன். இது வந்து என்னன்னா ஒரு புரோட்டோகால்ல வந்து யூஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இது எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹெச்டிடிபின்னு போட்டிருக்காங்க. இங்க ஹெச்டிடிபிஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இது செக்யூரா இருக்கும், இங்க செக்யூரா இருக்காது. அதே மாதிரி இது வேலிடேஷன், அதாவது சரி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அப்பதான் ஞாபகம் இருக்குங்களா? அப்ப வந்து என்னன்னா இப்ப நம்ம வந்து டேட்டாவை வந்து ஹெச்டிடிபில நம்ம அனுப்ப மட்டும்தான் செய்வோம். இதே இது ஹெச்டிடிபிஎஸ்ல என்ன பண்ணுவோம்னா அனுப்புவோம், அதுக்கப்புறம் அதை சரி பார்க்கவும் செய்வோம். அப்ப என்னன்னா அந்த எந்த ஒரு வேறுபாடும் நடக்கல, அது அப்படியே தான் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து என்னன்னா உறுதி அளிச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்ம வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது அட்ரஸ் பார்ல எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க ஹேக் பண்ண முடியாது. ஹேக்கிங்னா கூட யாராவது வந்து அந்த தகவலை வந்து அவங்களால வந்து அறிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இங்க ஹெச்டிடிபில வந்து அறிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி ஹெச்டிடிபிஎஸ்ல அவங்க அறிந்து கொள்ள முடியாது. இப்ப இணையதளத்தோட வகைகள் என்னென்ன இருக்கு, ஸோ அது வந்து எப்படி என்ன மாதிரி வந்து இணையதளங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அத்தாரிட்டி வெப்சைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து என்ன அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு இணையதளம் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த இணையதளத்துல வந்து நீங்க வந்து அதுல வந்து நீங்க வந்து தகவல் வந்து அறிஞ்சுக்கிறதுக்காக நீங்க வந்து அதுல வந்து என்னன்னா அதுல நிறைய பக்கங்கள் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அத்தாரிட்டி வெப்சைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா லீட் ஜென்ரேஷன் வெப்சைட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த லீட் ஜென்ரேஷன் வெப்சைட் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம நார்மலா வந்து நம்ம வந்து நீங்க வந்து பயன்படுத்துற வெப்சைட்ல வந்து அதுல வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் நோக்கத்துக்காக இப்போ அத்தாரிட்டி வெப்சைட்ல வந்து இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்ப வந்து இது வந்து அத்தாரிட்டி வெப்சைட்டோடைய இது இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இப்ப நான் ஒரு மருத்துவரையே வந்து என்னன்னா இளையதள மருத்துவர் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் இப்ப வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு. ஸோ அப்போ வந்து இப்ப நான் வந்து ஏதோ ஒரு நோயை வந்து குணப்படுத்துறதுக்காக நான் ஆன்லைன்லயே நான் வந்து விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா என்னுடைய தகவல் எல்லாமே வந்து அது ரிலேட்டடாவே அதை நோக்கியே வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அத்தாரிட்டி வெப்சைட்னு சொல்றோம். இது வந்து அவங்க வந்து நோக்கம் வந்து எதுக்காகனா அந்த நோக்கு இருக்காது இல்ல. இதுல வந்து என்னன்னா ஒரே நோக்கத்தோட இருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து எதுக்கு இருக்கும், அது வந்து அதோடைய என்னென்னலாம் வந்து கல்வி இது இருக்கு, ஸோ அந்த தகவல் மட்டும்தான் அதுல இருக்கும். இப்ப அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லீட் ஜென்ரேஷன் வெப்சைட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்கைப்பு இல்லைன்னா வந்து நீங்க சேட்டு இது மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன் இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க தகவல் பரிமாற்றம் அதே மாதிரியே வந்து நேர்காணல். ஸோ அதாவது என்னன்னா நீங்க வந்து லைவா வந்து இவங்களோட வந்து பேசுறது. ஸோ இது மாதிரி பண்றதுக்கு யூஸ் பண்றதா என்ன அப்படின்னா இந்த மாதிரி லைவ் சேட். இது வந்து என்னன்னா லீட் ஜென்ரேஷன் சொல்லுவோம். அடுத்து வந்து விற்பனைக்காகவே இருக்கிறது வந்து என்னன்னா தேர்டு மூணாவது வந்து விற்பனைக்காகவே இருக்கிறது, விற்பனை சேல்ஸ் இது பத்தி இருக்கிற இணையதளம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி பயன்பாட்டுக்காக, அதாவது என்னன்னா இப்ப மக்களுடைய சேவை வந்து கொடுக்கறதுக்காக. ஸோ அது மாதிரி இப்ப ஜிமெயில் இருக்கு, கூகுள் இருக்கு, அது வந்து சேவைக்காகவே நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பயன்பாட்டு இணையதளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இதான் வந்து இணையதளத்தோட வகைகள். 4 வகைகள் வந்து படும். அது என்னென்ன அப்படின்னா அத்தாரிட்டி வெப்சைட், லீட் ஜென்ரேஷன் வெப்சைட், சேல்ஸ் வெப்சைட், அதுக்கப்புறம் வந்து யூட்டிலிட்டி வெப்சைட். இதுதான் அந்த 4. இந்த இதுல இருக்கிற படங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய இதுல இருந்து தான் எடுத்திருக்கேன். நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிற படிக்கிற மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். நீங்க அதுல பார்த்தாலும் அதே இது வந்து இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து 2ம் பார்த்த உடனே புரியும். அதுக்காக தான் அதே படத்தை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்ப அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இணையதளம் வந்து எப்படி வந்து நம்ம உருவாக்குறது. ஸோ நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இணையதளம் என்னென்ன வகைகள் படும், அதே மாதிரி இணையதளம் எப்படி வந்து அது வந்து செயல்படுது. ஸோ அதுதான் இந்த ஹெச்டிடிபி, இந்த ஹெச்டிடிபிஎஸ் இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இது யார் உருவாக்குனா, ஸோ வந்து நம்ம இது வந்து எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சது இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னா ஒரு இணையதளம் வந்து உருவாக்கணும்
இல்லைன்னா நம்ம வந்து அதை வந்து எப்படி வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு பார்க்கணும்னா அப்போ வந்து இது மாதிரி ஒரு 7 இது வந்து இருக்கு. ஸோ இந்த இதை வந்து ஃபாலோ பண்ண இதை வந்து நம்ம வந்து பின்பற்றினாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த இளையதளத்தை வந்து நம்ம வந்து உருவாக்கவே முடியும். ஸோ அதுல நம்ம முத பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்னோவேட்டிவ் ரெக்குயர்மெண்ட். ஸோ இது வந்து முதல் படி. ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து எது எது என்ன பயன்பாட்டுக்காக நீங்க வந்து இணையதளம் வந்து வேணும், இதான் வந்து என்னதுன்னா இன்னோவேட்டிவ் ரெக்குயர்மெண்ட். அதாவது நீங்க வந்து ஒரு இணையதளம் கிரியேட் பண்ணணும். சரி, அப்ப கிரியேட் பண்றீங்க இல்ல உருவாக்குறீங்க அப்படின்னா அது எதுக்காக உருவாக்குறீங்க? அது வந்து யூட்டிலிட்டிக்காகவா? அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து எல்லாரும் வந்து அதுல வந்து பயன்பெறணும். ஸோ அது மாதிரி யூட்டிலிட்டிக்காக இருக்கிறதா, இல்ல சேல்ஸ்க்காக இருக்கிறதா, அதாவது விற்பனைக்கு, இல்லைன்னா அது மூலமா நம்ம வந்து நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ அது வந்து சேல்ஸ்ல வந்து வரும். அடுத்து 3வது வந்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அது வந்து சாட் மாதிரி இருக்கிறதா, லீட் ஜென்ரேஷனா, அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரே நோக்கத்தோட இந்த மாதிரி கல்விக்கு அது மாதிரி வந்து குறிப்பிட்ட இதுக்கு மிலிட்ரிக்கு அது மாதிரி இருக்கா. ஸோ அது மாதிரி வந்து பாக்குறது தான் என்ன அப்படின்னா இன்னோவேட்டிவ் ரெக்குயர்மெண்ட். எதுக்காக உங்களுக்கு வந்து அது தேவைப்படுது, இது வந்து நம்ம வந்து ஒரு இணையதளம் வந்து கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து சொல்லணும். ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான், நீங்க வந்து சொன்னாதான் என்ன ஆகும், நீங்க எதுக்காக கிரியேட் பண்றீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன, இதை வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும். 2வது என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங். இப்ப நம்ம வந்து உருவாக்க போற வெப்சைட், அந்த வெப்சைட் மாதிரியே இன்னும் எத்தனை வெப்சைட் இருக்கு, இல்லைன்னா அந்த இணையதளம் மாதிரியே ஏற்கனவே இணையதளம் இருக்கா. ஸோ ஏற்கனவே இருந்ததுன்னா நம்ம வந்து இருக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கும். ஸோ எதனால நம்ம புதுசா ஒண்ணு கிரியேட் பண்றோம், ஏற்கனவே ஒண்ணு இருக்குன்னா அப்பவே நம்ம வந்து கிரியேட் பண்றோம். இது 2வது என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா பிளானிங். ஸோ பிளானிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி வந்து அது உருவாக்குறது, ஸோ உருவாக்குறதுக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்கு, அது வந்து என்னன்னா யாரெல்லாம் அது வந்து பார்க்கலாம், அதாவது இந்தியாக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் பார்க்கணுமா, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்க்கணுமா, இல்ல வந்து உலகம் முழுக்க அதை வந்து பார்க்கணுமா. ஸோ இது வந்து என்னன்னா 3வது படி. அடுத்து 4வது என்ன அப்படின்னா எப்படி வந்து அதை டிசைன் பண்றது. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்றாங்க. இப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மென்பொருள் வந்து உருவாக்கம் பண்றாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய மொழிகள் வந்து இருக்கு, மென்பொருள் மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ஒவ்வொரு லாங்குவேஜ்ல வந்து எந்த மென்பொருள் லாங்குவேஜ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க. நான் வந்து சி யூஸ் பண்ண போறேன், ஜாவா யூஸ் பண்ண போறேன், இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி அதுல வந்து என்னென்ன மொழிகள் இருக்கோ அதுல வந்து என்ன மொழிகள் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ அது மாதிரி வந்து வெப் டிசைன் எதுல வந்து என்ன மென்பொருள் வந்து யூஸ் பண்ணணும், அப்புறம் வந்து அந்த வந்து எல்லாருமே அது வந்து அந்த மென்பொருள் வந்து பயன்படுத்த முடியுமா. ஸோ இது மாதிரி வந்து பாக்குறது தான் என்னன்னா 4வது ஒண்ணு. அடுத்து 5th என்ன அப்படின்னா இந்த வெப் வந்து எப்படி டெவலப் பண்றது, எவ்வளவு டியூரேஷன், நம்ம வந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கணும், அது வந்து சின்ன வெப்சைட் மாதிரி இருக்குமா, இல்ல வந்து கொஞ்சம் பெரிய நிறைய பக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கிற வெப்சைட்டா இருக்குமா, அதே மாதிரியே அதுல என்னென்னலாம் வந்து அதுல செயல்பாடுகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய, அதாவது நம்ம உருவாக்க பண்ண நம்ம வெப்பேஜ் வெப்சைட் வந்து என்ன அப்படின்னா அது வந்து சரி பார்க்கறது. அதாவது நம்ம வந்து உருவாக்கியிருப்போம், அது வந்து உருவாக்கம் பண்ணது எல்லாமே சரியா வேலை செய்தா அப்படின்னு சொல்லி செக் பண்றது. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் அதுல வந்து 4-5 பட்டன் வச்சிருக்கேன். அப்போ ஒவ்வொரு பட்டனையும் கிளிக் பண்ணி பார்ப்பேன், நான் வந்து ஓபன் பண்ணி பார்ப்பேன், அது வந்து கரெக்டா தான் வந்து ஓப்பன் ஆகுதா, அது வந்து சரியா வந்து வேலை செய்யுதா அப்படி சொல்லி செக் பண்றது. இது பேர் என்ன அப்படின்னா டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலா வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்றது என்னன்னா இப்ப நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிடறோம், முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த மென்பொருளை வந்து நம்ம வந்து வெளியிட்டுருவோம்னா எல்லாரும் பயன்பாட்டுக்கு வந்து அதை நம்ம கொடுத்துருவோம். இப்ப எல்லாரும் அதை பயன்படுத்திட்டு இருப்பாங்க. பயன்படுத்தும் போது அதுல வந்து பிரச்சனைகள் வருதா இல்லையா, இதுதான் மெயின்டெனன்ஸ். அதாவது எப்படின்னா இப்ப நான் வந்து இப்ப சில பேர் சொல்லுவாங்க, நான் அதை வந்து கிளிக் செய்தேன் சார், ஆனா அது வந்து ஓப்பனே ஆகல. இப்ப எனக்கு வந்து மொபைல்ல அது வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஆனா வந்து எனக்கு லேப்டாப்ல ஓப்பன் ஆகுது. இது மாதிரி சிக்கல்கள் இருக்கும். ஸோ அப்ப அதெல்லாம் வந்து சரி செய்யறது தான் என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸ். அது வந்து நம்ம டெஸ்டிங் அப்ப நம்மளுக்கு வந்து சில நேரம் வந்து தெரியாது. அது நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்தும் போது தான் என்ன ஆகும், அது வந்து சில இது வந்து தெரியும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து உருவாக்கம் பண்றதுக்கான வழிகள் என்னென்னலாம் ஸ்டேஜஸ் இருக்கோ அது.
ஸோ அப்ப என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு? வந்து எதுக்காக நம்ம வந்து உருவாக்கம் செய்றோம்? அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 2வது வந்து என்னன்னா, இது வந்து இதே போல வெப்சைட் வந்து வேற இருக்கா? இதே போல இணையதளம் வந்து வேற இருக்கா? அது வந்து என்ன பண்ணணும்னா, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளான் பண்ணணும். ஸோ எப்படி வந்து இந்த இணையதளத்த வந்து நம்ம வந்து உருவாக்கம் செய்றது? ஸோ இதுக்கு எத்தன ஆள் தேவ? அது வந்து சின்ன வெப் இணையதளம் மாதிரி இருக்குமா? இல்ல பெரிய நெறைய பக்கங்கள் கொண்ட இணையதளம் மாதிரி இருக்குமா? அதுக்கப்புறம் வந்து வெப் டிசைன் பண்றது, என்ன மொழிகள்ல வந்து பண்றது? ஸோ இணையதள மொழிகளே நெறைய மொழிகள் இருக்கும். ஸோ அதுல எந்த மொழிகள் வந்து யூஸ் பண்றது? அது வந்து எந்த பயன்பாடு வந்து பண்றது? அப்புறம் வந்து வெப் வந்து எப்படி வந்து நம்ம வந்து உருவாக்கம் செய்றது? ஸோ இது வந்து என்னன்னா வெப் டெவலப்மெண்ட். அப்புறம் வந்து என்னன்னா, அத சரி பார்க்கிறது. நம்ம வந்து என்னென்னலாம் வந்து தேவைகள்னு குடுத்தாங்களோ, அது எல்லாமே வந்து செயல்பாட்டுல இருக்கா? அது எல்லாமே கரெக்ட்டா வந்து சரிவர ஒர்க் ஆகுதா? அது வந்து செக் பண்றது வந்து டெஸ்டிங். அடுத்து ஃபைனலா வந்து மெயின்டனன்ஸ். மெயின்டனன்ஸ்ன்றது நம்ம வந்து இணை அ இத மென்பொருள வந்து குடுத்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் அது வந்து சரியா ஒர்க் ஆகுதா? ஸோ இது வந்து அ மொத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது கரெக்ட்டா ஒர்க் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து சரியா செயல்படல. ஸோ இது மாரி வந்து எதுவும் வந்து பக்க விளைவுகள் எதுவும் இருக்கா? ஸோ இது மாரி செக் பண்றது தான் என்ன அப்டின்னா, நம்ம மெயின்டனன்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். இப்ப இணையதள மேம்பாட்டிற்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து அதாவது இப்ப நான் வந்து ஒரு இணையதளம் வந்து கிரியேட் பண்றேன். அப்ப கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்னென்ன பொருட்கள்லாம் நமக்கு தேவைப்படும்? ஸோ எப்படிலாம் நம்ம வந்து ஒரு இணையதளம் வந்து இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்? ஸோ இது மாதிரியும் சொல்லலாம். அது வந்து என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இணையதளம் இது பண்றதுக்கு உருவாக்கம் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளீன் நேவிகேஷன் வந்து தேவை. கிளீன் நேவிகேஷன் அப்படின்னா நம்ம வந்து குடுக்கக்கூடிய பெயர் வந்து கரெக்ட்டான பெயரா வந்து இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏதோ ஒரு பெயர் வந்து குடுக்குறேன். ஆனா குடுக்கும்போது அது வந்து என்னன்னா, அந்த பெயர் வந்து என்னன்னா சரியா வந்து இதாகல. அப்ப நான் வந்து சரியா குடுத்தா கூட அது வந்து போகல. அப்ப அது மாரி இருந்துச்சுன்னா, அது நேவிகேட் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து கரெக்ட்டான நேவிகேஷன் வந்து பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, கரெக்ட்டா வந்து நம்ம டைப் பண்ணணும். அதாவது என்னன்னா, நம்ம வந்து வெப்சைட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பார்த்த உடனே இப்ப ஒரு வெப்சைட் இருக்கு. அது வந்து என்னன்னா, எங்க எது இருக்குன்னே தெரியல. ஒரு அ ஒரு இதாவே இல்ல. ஸோ இதுக்கு அடுத்து இது இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அ நம்மளோட இக்னோ வெப்சைட்டே ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ண உடனே எடுத்த உடனே வந்து என்னன்னா, எந்த ஒரு முன்னுரையுமே இல்லாம டைரக்ட்டா வந்து என்னன்னா, அ எல்லாமே வந்து என்னன்னா, ஒரு சீராவே இல்லாம இங்கேயும் அங்கேயும், இங்கேயும் அங்கேயும் இருந்துச்சு அப்படின்னா, உங்களால அது வந்து பயன்பாடு பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். இதே இது வந்து ஒரு கிளீன் நேவிகேஷன் அப்படின்னா, இந்த பக்கம் சர்ச் பண்றதுக்கான பட்டன் இருக்கு. இங்க லாகின் பண்றதுக்கு பட்டன் இருக்கு. இங்க வந்து அந்த கரண்ட்டா என்னென்னலாம் நியூஸ் இருக்கோ அது வந்து வந்துட்டு இருக்கு. இங்க வந்து என்னன்னா, என்ன இப்ப ரிசல்ட் வந்து போட்டிருக்காங்கன்னா, அது பத்தி இன்ஃபர்மேஷன் வந்து தகவல் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது மாரி வந்து இருக்கிறது தான் என்னன்னா, கிளீன் நேவிகேஷன். அது அது எங்கெங்க இருக்கணுமோ, அது அந்தந்த இடத்துல வந்து கரெக்ட்டா இருக்கு. அதே மாரியே வந்து எழுத்து பிழை இல்லாம இருக்கு. அதான் பியூட்டிஃபுல் டைப்போகிராஃபி. ஸோ அதே மாரியே வந்து அத நாம வந்து பார்க்கும்போதே அது வந்து ரீட் பண்ண முடியுது. ரீடபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அது வந்து பார்த்த உடனே என்னால ரீட் பண்ண முடியுது. அதாவது கரெக்ட்டான அச்சுக்கலை வந்து இருக்கு. அப்படின்னா, அது வந்து என்ன பண்ண முடியுதுன்னா, கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தேவையான இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் ஸ்பேஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப நானே வந்து இங்க ஒரு பிபிடி வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கேன். இதுல வந்து பேக்கிரவுண்ட்ல என்ன வச்சிருக்கேன்னா, வெள்ளையா தான் வச்சிருக்கேன். வெள்ள கலர் பேக்கிரவுண்ட் தான் வச்சிருக்கேன். ஏன் வெள்ள கலர் வச்சிருக்கேன்? அப்படின்னா தான் பார்க்கறதுக்கு நல்லா புரியும். ஸோ இதே இது கலர வச்சோம்னா என்ன ஆகும்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பின்னாடி வந்து ஒரு அ அ ஒரு ஒரு மஞ்சள் அந்த மாரி வைக்கிறேன். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சில வார்த்தைகள் வந்து ரீட் பண்ண முடியும். சில வார்த்தைகள் வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ அப்ப ஒயிட் ஸ்பேஸ் வந்து இந்த மாரி வேணும். ஸோ பார்த்த உடனே நல்லா அ புரியிற மாரி, ரீட் பண்ற மாரி இருக்கிறதுக்கு வந்து இந்த மாரி ஒயிட் ஸ்பேஸ் வந்து தேவை. அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? அதே மாரியே வந்து லேஅவுட் இது வந்து ஒவ்வொன்னையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்களா? ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஒரு டீச்சருக்குரிய பயன்பாடுக்குரிய இதெல்லாம் அந்த டீச்சர் இதுக்குள்ள தான் இருக்கா? அதே மாரி மாணவர்களுடைய பயன்பாடுகள் எல்லாமே வந்து மாணவர் இதுக்குள்ள இருக்கா? அது எல்லாமே வந்து லேஅவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் டிசைன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிசைனு அதுல வந்து லோகோ இது எல்லாமே கரெக்ட்டா வச்சிருக்காங்களா?
ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டிசைன் வித் அ பர்பஸ். அதே மாதிரியே வந்து நம்ம வந்து எல்லாரும் பயன்படுத்தும் போது அது வந்து அவங்களுக்கு வந்து சிரமம் இல்லாம ரொம்ப வந்து சுலபமா அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு டிசைன் வித் அ பர்பஸ். அதே மாதிரியே வேகமாகவும் அந்த வெப்பேஜ் வந்து அவங்களால ரீட் பண்ண முடியணும். ஸோ ஒரு வெப்பேஜை பார்த்த உடனே அது வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கு, பார்க்கவே சிரமமா இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரியே எல்லா விவரங்களும் அதுல இருக்கணும். அதே மாதிரியே வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து அதுல இருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வெப்சைட் வந்து ஒரு இணையதளம் வந்து கிரியேட் பண்றேன். அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது பத்தின வந்து ஃபீட்பேக் ஓகேவா? அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சேகரிக்கணும். ஸோ எதுக்காக அப்படின்னா அப்பதான் நம்ம வந்து திருத்திக்க முடியும். அந்த இணையதளத்தை வந்து திருத்திக்க முடியும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு இணையதளம் வந்து நம்ம மேம்படுறோம் இன்னும் இது பண்றதுக்கு வந்து தேவையான இது. ஸோ ஒரு மென்பொருள் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரினா வந்து இணையதளம் வந்து இருக்கணும். ஸோ இதான் வந்து இணையதள மேம்பாட்டிற்கு தேவையான பொருட்கள். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் என்னென்னலாம் வந்து பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு இணையதளம் வந்து எப்படி வந்து உருவாக்கம் பண்றது, அதே மாதிரி இணையதளம்னா என்ன, யாரு வந்து அதை வந்து முத வந்து கொண்டு வந்தா, அதுக்கப்புறம் அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சது, அதுக்கப்புறம் வந்து அதோடைய பயன்பாடுகள் என்ன, அதனால வந்து நம்மளுடைய பயன்கள் நன்மைகள்லாம் என்ன, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து என்னென்ன வகைகள் படும், அதுக்கப்புறம் எப்படி வந்து அதை வந்து இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டே வந்தோம். இப்ப இணையதளத்தை வந்து எப்படி ஹோஸ்டிங் செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நானே வந்து ஒரு புதுசா வந்து ஒரு இணையதளம் வந்து கிரியேட் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இக்னோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் வந்து கிரியேட் பண்றோம். அதுல என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்குரிய மெட்டீரியல்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளே வந்து நம்மளுக்கு ஒன்று கிரியேட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி பண்றது? ஸோ அப்ப அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம வந்து டொமைன்ல வந்து அப்ளை செய்யணும். இப்ப டொமைன்ன்றது என்னது? இப்ப நார்மலா எனக்கு வந்து ஒரு மொபைல் எண் வந்து வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, எனக்கு வந்து இது வந்து கைபேசியில வந்து எனக்கு வந்து ஒரு நம்பர் வந்து வேணும். ஒரு எண் வந்து வேணும். அதாவது நான் புதுசா வந்து ஒரு மொபைல் நம்பர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணணும்? நான் வந்து என்ன பண்ணணும்னா, பிஎஸ்என்எல்‌க்கோ, இல்லைன்னா ஏர்டெல்‌க்கோ, இல்லைன்னா ஜியோக்கோ ஏதோ ஒரு இதுல வந்து நான் என்ன பண்ணணும்னா, அப்ளை செய்யணும். அதாவது என்னன்னா, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு அப்ளை செய்யணும். அவங்க வந்து ஒரு நம்பர் குடுப்பாங்க. அது மாதிரியே இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரு அட்ரஸ் வந்து வேணும். நம்ம யூசுவலா எப்படி குடுப்போம் அப்படின்னா, www டாட் அப்படின்னு குடுப்போம். அந்த இதுதான் என்ன நம்ம என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து வெப்சைட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இணையதள அட்ரஸ். இந்த அட்ரஸ் இது முகவரி வந்து நம்மளுக்கு வேணும். அந்த முகவரி வந்து யார் குடுப்பா அப்படின்னா, டொமைன் நேம் சர்வர் அப்படின்னு ஒருத்தவர் இருப்பாங்க. அது வந்து ஒரு சர்வர். நம்ம ஏற்கனவே சர்வர்ன்னு ஒண்ணு பார்த்தோம். ஓகேவா? ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ் அதுல வந்து கிளையண்ட் வந்து கேள்வி கேட்பாங்க. சர்வர் வந்து பதில் அளிப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து பயன்பாட்டுக்காக எங்களுக்கு வந்து ஒரு முகவரி வேணும். ஒரு இணையதள முகவரி வேணும்னு நம்ம கேட்போம். அவங்க வந்து ஒரு இணையதள முகவரி வந்து நமக்கு குடுப்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி வந்து கொடுக்கணும் அப்படின்னா www டாட் அப்படின்னு போட்டுட்டு அந்த முகவரி வந்து கொடுக்கணும். .com அப்படின்னு கொடுப்போம். காம் அப்படின்றது என்ன அப்படின்னா அது வந்து சேல்ஸ்க்காக அர்த்தம், கமர்ஷியல் பர்பஸ் அப்படின்னு அர்த்தம். இதே இது .edu அப்படின்னா அது வந்து படிக்கிற மெட்டீரியல்னு அர்த்தம். EDUனா எஜுகேஷன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி .gov அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம். .mil அப்படின்னா அது மிலிட்ரி சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த டொமைன் நேம் சர்வர்ட்ட வந்து கேட்போம். அவங்க வந்து ஒரு முகவரி வந்து கொடுப்பாங்க. இந்த முகவரி இப்ப இதுதான் வந்து நம்ம வந்து யூசர், நம்ம தான் வந்து அந்த யூசர். நம்ம வந்து இன்டர்நெட் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா அந்த வெப் சர்வர்கிட்ட வந்து கேட்கிறோம். ஸோ அந்த வெப் சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டொமைன் நேம் கொடுக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய வெப் பேஜை வந்து கிரியேட் பண்ணுவோம், உருவாக்கம் செய்வோம். அதாவது எப்படின்னா நம்ம எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கணுமா, இல்லைன்னா நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து வணக்கம் நாங்க வந்து இக்னோ சென்டர் வந்து இதெல்லாம் புஸ்தகம் இல்லைன்னா மெட்டீரியல் எல்லாமே நாங்க வந்து இங்க வைக்கிறோம், உங்களுக்கு நீங்க வந்து என்ன இதுல வந்து வருவீங்க அப்படி சொல்லி அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வைக்கணுமா, ஸோ எது மாதிரி வந்து உங்களுக்கு வேணும். ஸோ இது மாதிரி வந்து என்னன்னா வெப் பேஜ்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேஜ். ஓகேவா?
ஸோ இந்த பேஜை நம்ம என்ன பண்ணணும்னா தனித்தனியா கிரியேட் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா லிங்க் கொடுக்கணும். இதுக்கு அடுத்து இந்த இதை கிளிக் பண்ணா இங்க போகணும், இதை கிளிக் பண்ணா இங்க போகணும். இது மாதிரி என்ன பண்ணுவோம்னா ஒன்றோட ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பிணைப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இணைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா எது வந்து இருக்குமோ அந்த பேஜ் வந்து இருக்கும். நம்ம கிளிக் செய்ய அந்தந்த பக்கங்கள் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். நீங்க வந்து என்ன மாதிரி வந்து கிரியேட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து இணையதளம் வந்து ஹோஸ்டிங் வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களுடைய இதுக்காக நீங்களே வந்து உங்களுடைய நிறுவனத்துக்காகவோ இல்லைன்னா உங்களோட இதுக்காகவோ நீங்க வந்து கிரியேட் பண்ணணும்னா அது மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா இணையதள ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இணையதள ஹோஸ்டிங் மூலமா நம்ம வந்து கிரியேட் பண்ணதை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வந்து தகவலை வந்து வெளியிடுவோம். ஸோ இது வரைக்கும் வந்து என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா இணையதள ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு கொடுத்த டாபிக் வந்து ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு சின்ன ரிவிஷன் வந்து பண்ண போறேன். ஆரம்பத்துல இருந்து நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் ஒரு தடவை. ஸோ இது நம்ம வந்து என்னன்னா நம்மளுடைய இதுதான் நம்ம வந்து நீங்களே வந்து ஒரு தடவை நீங்களே வந்து உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய டைம் தான் அது. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். இதுல வந்து நீங்க நல்லா வந்து ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். முத நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இணையதளம் அப்படின்னா என்ன, வலைதளம்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இணையதளம் இல்லை வலைதளம் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து வெப்சைட் அப்படின்னு சொல்றது தான் இந்த இணையதளம் இல்லைன்னா வலைதளம். நம்ம வந்து இப்போ இது வந்து இப்போ நீங்க என்னென்னலாம் இணையதளம் வந்து பயன்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நிறைய பேர் வந்து google.com அப்படின்றத ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ google.comல போய் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எப்பயும் ஏதாவது தேடல் வந்து கொடுப்பீங்க, ஏதாவது சர்ச் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்க வந்து பயன்பாடு வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த www.google.com அப்படின்றது வந்து நம்ம டொமைன் நேம் சர்வர்கிட்ட இருந்து யார் வாங்கியிருப்பா அப்படின்னா கூகுள் நிறுவனம் வந்து வாங்கியிருக்கு. ஸோ அது வந்து ஒரு கமர்ஷியலான சைட், அதான் .com அப்படின்னு இருக்கு. இது வந்து www வேர்ல்டு வைட் வெப் அப்படின்ற நிறுவனம் வந்து அது வந்து கவர்ன் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இது வந்து பொது நிறுவனம், அது வந்து கவர்ன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து என்னன்னா ஒரு இணையதள முகவரி. நான் வந்து ஏற்கனவே சொன்னேன்ல அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். சரி, இதுதான் வந்து என்னன்னா ஒரு இணையதள முகவரி அப்படின்னு சொல்றோம், இணையதளம் அப்படின்னு சொல்றோம். இந்த இணையதளத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பக்கங்கள் இருக்கும், நிறைய பக்கங்கள் இருக்கும். இதை வந்து வெப் பேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு முகவரியும் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அதுல வந்து நம்ம வந்து நேவிகேட், அதாவது லிங்கை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு வந்து நம்ம வந்து பக்கங்கள் வந்து மாறும். சரி, இப்ப இதுதான் வந்து இணையதளம்னா என்ன. இப்ப நம்ம வந்து இங்க ஒரு சாம்பிளா வந்து ஒரு இணையதளம் இருக்கு. இது என்ன அப்படின்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோட இணையதளத்தோட பேஜ் இது. ஸோ இது வந்து இதுல வந்து நிறைய கிளிக் செய்யறதுக்கான லிங்க் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு பக்கங்களை வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன இங்கேயே போட்டிருப்பாங்க, பொது டொமைன் பெயரால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த டொமைன் நான் சொன்னேன்ல டொமைன் நேம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த டொமைன் நேம் சர்வர் டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க, டொமைன் நேம் சர்வர்னு சொல்லுவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த முகவரி வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நேஷனல் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியா, அப்ப இந்த முகவரியை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, அது மாதிரி கொடுக்கறது வந்து அவங்க தான். இப்ப அடுத்து நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா இணையதளம் வலைதளம்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப வந்து இது எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சது, எப்படி வந்து இது வந்து பரிணாமம் பெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ முதல்ல வந்து இது யாரு கிரியேட் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது 1989ல டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படின்றவர் தான் இதை வந்து உருவாக்கம் செய்யறாரு. இது வந்து எங்க வந்து உருவாக்கம் பண்றாரு அப்படின்னா சுவிட்சர்லாந்துல ஜெனீவான்ற இடத்துல வந்து உருவாக்கம் பண்றாரு. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுது அப்படின்னா HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுது. இது வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும், www அப்படின்னு போட்டு பயன்படுத்தணும். ஸோ இப்போ இவர் வந்து கிரியேட் பண்ணும்போது இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா இது வந்து 3 இதா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. முத கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட் வெப் பேஜ்ன்றது எப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து ரேடியோ மாதிரி, அது வந்து தகவலை மட்டும் நம்ம அறிஞ்சிக்க மட்டும்தான் முடியும், நம்ம வந்து எதுவுமே வந்து அதுக்கு வந்து ரிப்ளை செய்ய முடியாது, அது மாதிரிதான் இருந்தது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா முத கிரியேட் பண்ணது அதை வெப் 1.0 அப்படின்னு சொல்லுவோம்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கிருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பதில் வரும். நம்ம ஒரு கேள்வி கேட்போம். அடுத்து ஒரு பதில் வரும். இது மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணதான் என்ன அப்படின்னா வெப் 2.0 அப்படின்னு சொல்லுவோம். இது யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா கிளையன்ட் சர்வர் பேராடிம் அப்படின்னு சொல்லுவோம். கிளையன்ட் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளையண்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. கேள்வி கேட்கிறவங்க வந்து கிளையண்ட், பதில் அளிக்கிறவங்க வந்து சர்வர். இது மாதிரி வந்து இருந்தது. ஸோ இப்ப இவங்களுக்கு மூலமா நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா தகவல் பரிமாற்றம் வந்து பண்ணிப்போம். இது வந்து வெப் 2.0. இப்ப நம்ம கரண்டா இப்ப நம்ம இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா வெப் 3.0. இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அது உங்களுக்கு ஏத்த மாதிரி டேட்டாவை வந்து கொடுக்கும். இப்ப வந்து இது எதுக்கு வந்து ஈக்குவலண்ட், இது வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு கூகுள்ல வந்து சர்ச் பண்ணக்கூடிய பக்கங்கள் வந்து உங்களுக்கு வந்து வர்ற பக்கங்கள் வந்து அதே பக்கங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து வராது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க என்ன மாதிரி தேடுவீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா தேடுவேன். அப்ப நான் தேடும் போது வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் வரும். இப்ப நீங்க வந்து அமேசான்லயோ இல்லைன்னா பிளிப்கார்ட்லயோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க எப்பயோ ஒருக்க பார்த்த இதை வந்து என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப வந்துட்டு இருக்கும். இப்ப புதுசா வந்து வர, ஆனா அது உங்க நண்பர்களுக்கு வந்து வராது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அந்த பக்கங்களை வந்து பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா வெப் 3.0, அதாவது கஸ்டமைஸ்டு வெப் அப்படின்னு சொல்லுவோம். கஸ்டமைஸ்டு வெப் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறது. வந்து என்னன்னா நம்மளுக்கு ரேடியோ மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம தகவலை மட்டும் தெரிவிப்போம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்னா நீங்க கேள்வி கேட்கலாம், பதில் வரும், அது மாதிரி. மூணாவது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஸோ இதான் வந்து வெப் 3.0 அப்படின்னு சொல்றோம். இப்ப இன்டர்நெட்னா என்னன்னு பார்த்தோம். அது வந்து நிறைய நெட்வொர்க்கை வந்து சேர்த்து இருக்கிறது தான் என்னன்னா இன்டர்நெட் அப்படின்னு சொன்னோம். இதுல பார்த்தோம்னா நெட், மொபைலு, கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க முடியும். ஸோ இப்ப நம்ம வந்து எதுல இருந்துனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிளையண்ட்ல இருந்து சர்வருக்கு வந்து நம்ம வந்து கேள்வி கேட்கலாம். சர்வர்ல இருந்து நம்மளுக்கு வந்து பதில் வந்து வரும். ஸோ இணையதளம் வந்து எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சது, எப்படி பரிணாமம் பெற்றது அப்படின்னு பார்க்கணும். ஸோ பார்க்கும்போது முத வந்து நம்மளுக்கு வந்து எப்ப கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா 1989 கிரியேட் பண்ணாங்க. அப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தகவல் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வரும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா 1994 வந்து நம்ம வந்து கேள்வி பதில் அந்த மாதிரி வந்து வந்தது. அதை கிரியேட் பண்ணும் போது யாரு கிரியேட் பண்ணா அப்படின்னா மொசைக் நெட்ஸ்கேப் அப்படின்றவர் தான் கிரியேட் பண்ணாங்க. நெட்ஸ்கேப்ன்றது அதோடைய கம்பெனி, மொசைக்ன்றது அந்த மென்பொருளோட நேம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து 1995-96 வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்றது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட் மொசிலா ஃபயர்பாக்ஸ் அப்படின்றது 2002 வந்து வந்தது. அதுக்கப்புறம் 2003, 2005, 2007 வந்து ஆப்பிள் நிறுவனம் வந்து சஃபாரி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அடுத்து 2008 வந்து கூகுள் நிறுவனம் வந்து குரோம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அடுத்து 2015 வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ன்றது மைக்ரோசாஃப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது மாதிரி வந்து என்னன்னா நம்ம வெப் ப்ரௌசர் வந்து பரிணாம வளர்ச்சி பெற்றது. இப்ப வலைதளத்தோட பரிணாமம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல என்னென்னலாம் நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எப்பனாலும் அதை வந்து பயன்பாடு வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல வந்து எப்பனாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தகவல் வந்து யாருனாலும் பரிமாறிக்கலாம். ஸோ இது வந்து இங்க இருக்கிறவங்க வந்து வெளிநாட்டுல இருக்கவங்ககிட்ட கூட தகவல் பரிமாறிக்கலாம். அதுக்கப்புறம் இது நம்பகத்தன்மை இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா நான் வந்து எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு இருக்கும், பாஸ்வேர்டுன்னு சொல்லுவோம். அது வந்து நான் கொடுத்தாதான் எனக்கு வந்து என்னோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அதனால நான் இது வந்து நம்ப முடியும். சரி, அதே மாதிரியே சந்தை விரிவாக்கம். இது வந்து என்னன்னா மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அதாவது இப்ப நான் வந்து என்னோட வெப்சைட்டே இல்லை அப்படின்னா நான் இங்க மாதிரி ஒரு கடை இருக்குன்றதே வெளியே தெரியாது. வெப்சைட்னு ஒண்ணு இருந்ததுனாலதான் நம்ம கடையை பத்தி நம்மளுக்கு வந்து சந்தை விரிவாக்கம் வந்து அடையுது. அதுக்கப்புறம் நுகர்வோர் வந்து இந்த அறிவை வந்து பெறுறாங்க. ஸோ இந்த மாதிரி கடை இருக்கு, இந்த மாதிரி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கிடைக்குது. இது வந்து ஒரு விளம்பரமாவும் இருக்கு. அதுக்கப்புறம் ஆன்லைன் போட்டியாளர்கள் யாரு, அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வேறுபாடு, இது மாதிரி நம்ம வந்து அறிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல வந்து என்னென்னலாம் தேவைகள் இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து வளர்ச்சி வாய்ப்பு. ஸோ எப்படி வந்து வளர்ச்சிகள் வந்து உருவாக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம என்னன்னா வலைதளத்தோட பரிணாமங்கள் வந்து இருக்கு. ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எப்படி வந்து ஒரு வலைதளம் வந்து நெறிமுறைகள் வந்து பயன்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து நம்மளுக்கு வந்து 2 இது யூஸ் பண்றோம். ஒன்று வந்து HTTP அப்படின்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு சொல்றோம். இன்னொன்று ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்றோம்.
இது ரெண்டும் வந்து என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹெச்டிடிபின்றது என்ன அப்படின்னா அது வந்து செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கிறது. அது வந்து என்னன்னா தகவலை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மட்டும் நம்ம அனுப்ப மட்டும் செய்வோம். இதே இது ஹெச்டிடிபிஎஸ் செக்யூர்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா தகவல் அனுப்புறதோட அதை வந்து சரிபார்க்கவும் செய்யும். ஸோ இது வந்து இது ரெண்டுக்கு உள்ள வேறுபாடு. அப்புறம் நெக்ஸ்ட் இதுல வந்து என்னன்னா டேட்டாவை தகவலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நேரடியா அனுப்புவோம், தகவலாவே அனுப்புவோம். இங்க வந்து தகவலை வந்து நம்ம உருமாற்றம் செஞ்சு அனுப்புவோம். ஸோ இந்த உருமாற்றம்ன்றது என்ன அப்படின்னா கோடு வேர்டு மாதிரி, நண்பர்களுக்குள்ள இருக்கிற கோடு வேர்டு மாதிரி. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் உள்ள இப்ப நான் வந்து நம்ம நண்பர்களுக்குள்ள இருக்கிற ஒரு கோடு வேர்டு அது அவங்க நண்பர்களுக்கு மட்டுமே புரியும். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹெச்டிடிபி இல்ல ஹெச்டிடிபிஎஸ் மூலமா நம்ம வந்து தகவல் பரிமாறிக்கிறதுக்கு நம்ம இந்த புரோட்டோகால் நெறிமுறையை வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதான் வந்து இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. இதுல வந்து செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அது இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம்னா தகவல் அனுப்புவோம், சரிபார்க்கவும் செய்வோம். இங்க வந்து வெறும் தகவல் மட்டும்தான் அனுப்புவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க வந்து நம்ம சரிபார்க்கிறோம், வேலிடேஷன் பண்றோம், அங்க பண்ண மாட்டோம். இது செக்யூர்டா இருக்கும், அது அன்செக்யூர்டா இருக்கும். அதே மாதிரியே இங்க வந்து என்கிரிப்ஷன் வந்து பண்ணுவோம். என்கிரிப்ஷன்னா தகவலை உருமாற்றம் பண்ணுவோம், அங்க வந்து பண்ண மாட்டோம். அதே மாதிரியே வந்து நம்ம வந்து டேட்டா வந்து செக்யூர்டா இருக்கும். அடுத்து இப்ப இணையதளத்தோட வகைகள் என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அத்தாரிட்டி வெப்சைட், அதுக்கப்புறம் நம்ம வந்து சேட் பண்றதுக்காக இருக்கிறது வந்து லீட் ஜென்ரேஷன் வெப்சைட்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ்க்காக கிரியேட் பண்ணது வந்து சேல்ஸ் வெப்சைட்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பயன்பாட்டுக்கு பொது பயன்பாட்டுக்காக இருக்கிறது வந்து யூட்டிலிட்டி வெப்சைட்னு சொல்றோம். இதோடைய ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தோம். இப்ப இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மருத்துவ சம்பந்தப்பட்ட இணையதளத்துல வந்து அதோடைய நோக்கம் இருக்கிற மாதிரி இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் சேட் பண்றது வந்து அவங்க வந்து சேட்டிங்காக மட்டுமே, ஸ்கைப் அந்த மாதிரி இருக்கிறது வந்து சேட்டிங்காக மட்டுமே இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் விற்பனைக்குன்னா அது வந்து இந்த மாதிரி விற்பனை விளம்பரம் இது மாதிரி இருக்கிறது தான் இருக்கும். அது பொது பயன்பாடு அப்படின்றது இது வந்து காமன் ஃபார் ஆல், கூகுள் நிறுவனம் அது மாதிரி, ஜிமெயில் இருக்கும், அதே மாதிரி தேடுறது இருக்கும், டிரான்ஸ்லேட் இருக்கும், அது மாதிரி. நெக்ஸ்ட் இணையதளம் வந்து எப்படி வந்து மேம்பாடு இதாச்சு, அதுக்கு வந்து எப்படி வந்து வழிகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா இன்னோவேட்டிவ் ரெக்குயர்மெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க இணையதளத்தை வந்து எதுக்காக கிரியேட் பண்றீங்க, எதுக்காக உருவாக்கம் பண்றீங்கன்னு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுக்கப்புறம் அது பத்தின தகவலை வந்து சுத்தி சேகரிக்கணும். ஸோ யார் யாரெல்லாம் இருக்கா அது மாதிரி. அப்புறம் வந்து அதை வந்து பிளான் பண்ணி நீங்க வந்து யார் யார் எவ்வளோ டைம்ல வந்து டெவலப் பண்ணணும் இது மாதிரி கிரியேட் பண்ணணும். அப்புறம் என்ன மென்பொருள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து வெப்சைட் வந்து எப்படி டெவலப் பண்றது அப்படி பார்க்கணும். வெப்சைட் டெவலப் பண்ணதையும் வந்து நீங்க வந்து சரி பார்க்கணும், அதை டெஸ்ட் பண்றது. அதுக்கப்புறம் நீங்க வந்து பொது பயன்பாடுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரி பார்க்கணும். அது பேர் என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸ். ஸோ இது மாதிரி வந்து என்னன்னா 7 வழிகள் வந்து இருக்கு. இணையதளம் மேம்பாட்டுக்கு வந்து எப்படி வந்து ஒரு வெப் பேஜ் வந்து இருக்கணும், ஒரு வெப்சைட் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நேவிகேஷன் பண்றதுக்கு கிளீனா இருக்கணும். அது வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எழுத்துகள் வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருக்கணும். வெள்ள ஸ்பேஸ்லாம் வந்து கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொன்றும் அரேஞ்சா இருக்கணும். அது மாதிரி அப்புறம் ஸ்பீடா வந்து யூஸ் பண்ண முடியணும். அது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஃபீட்பேக்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கணும். ஃபைனலா வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இணையதளத்தை வந்து எப்படி ஹோஸ்டிங் செய்யறது. ஸோ இணையதளத்தை வந்து ஹோஸ்டிங் செய்யறது அப்படின்னா நம்ம வந்து புதுசா வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஸோ அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்றதுக்கு நம்ம வந்து டொமைன் நேம் சர்வர்ன்றவங்ககிட்ட அணுகணும். அவங்க தான் வெப்சைட்டோடைய முகவரி வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த வெப்சைட்டோட முகவரியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து எதுக்கு வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னா நம்ம மொபைல் வந்து புதுசா ஒரு எண் வேணும்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறோம், அது மாதிரி அப்ளை பண்றோம், அது மாதிரி தான் இங்கேயும். ஸோ அப்ப நம்மளுக்குன்னு ஒரு முகவரி கொடுப்பாங்க. அதுல வந்து நம்ம வெப்பேஜ் வந்து நம்ம கொடுப்போம். இந்த வெப்பேஜ் மூலமா நம்ம வந்து வெப்சைட் வந்து வந்து கொடுப்போம். அதுக்குள்ளேயே லிங்க்ஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா வெப்பேஜ் வந்து என்ன, இணையதளம்னா என்ன, அதே மாதிரி இணையதளத்தோட ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்.